வணக்கம். முத்துக்குமார். இன்னைக்கு வந்து நிஃப்டி 31 புள்ளிகள் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருந்தது. காலையில பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருந்தது. அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 புள்ளிகள் வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்தது. முடியும் பொழுது 31 புள்ளிகள் நெகட்டிவ்ல முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேன்றனால மேஜரான இந்த இந்த வாலட்டிலிட்டி இருந்தது. சரி, இப்போ இன்னைக்கு வந்து வேற என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு, லாங் பில்டப்பில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு. ஓகே, இன்றைக்கி கம்ப்ளீட்டாக போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, எஃப்ஐஐ டேட்டா எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போது இந்த மார்க்கெட்டில் ஆர்டர் எடுத்த கம்பெனிகளோட டேட்டா வந்து நான் டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், டெலிகிராம்லையும் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னோட ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். சரி, இப்போ முதல்ல ஆர்டர் எடுத்த கம்பெனிகளை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன் தான் மாற்றி பார்ப்போம். இப்போது கார்பரேட் ஆக்ஷன்ஸில் முதல்ல வந்து ஐபிஓவை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஆர்டர் எடுத்த கம்பெனி. கார்பரேட் ஆக்ஷன்ஸ் ஒன்றா போவோம். ஓகே, ஐபிஓவில் வந்து முக்கியமாக ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இன்றைக்கி வந்து குசும்கார் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து மெயின் போர்டு ஐபிஓவாக இருக்குது. 398 ரூபா. இது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு தான் ஐபிஓவே வந்து ஓப்பன் ஆகுது. அதனால் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் நாளைக்கு வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு. மற்றபடி மெயின் போர்டு ஐபிஓவில் மற்ற எல்லா ஐபிஓவும் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க, நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாண்ட்ஸ் வந்து நேற்றுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்தது. நேற்றுக்கே எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பாண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக நேற்றுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நேற்றுக்கு முடிஞ்சுது. நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பாண்ட்ஸ் வந்து நேற்றுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்தது. எல்லாமே நேற்று கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஜிசெக்கும் டிபில்லும் வந்து கொடுத்துருக்காங்க. 9ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பாண்ட்ஸை. டிபில் வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இதில் அதிகமான ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் செக்கில் 7.71 வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஈல்டு. ஓகே, ஈல்டு வந்து 7.39 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது கார்பரேட் ஆக்ஷனில் கஜாரியா செராமிக்ஸ் வந்து நமக்கு பைபேக்கு நாளையோட முடியுது. ஸோ ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க இந்த பைபேக்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பைபேக் ப்ரைஸ் வந்து 1380ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து என்னவா இருக்குது, 1211 இருக்குது அந்த ஸ்டாக்கு, கஜாரியா செராமிக்ஸோடைய ஸ்டாக்ஸ். ஆனால் பைபேக்கில் வந்து அவங்க 1380 கொடுக்குறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பட்டின் லாக் அப்படின்ற அந்த கம்பெனி வந்து ஆஃபர் ப்ரைஸ் 20 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நமக்கு 9ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அடுத்து கொச்சின் சிபிஆரோட ஒய்எஃப்எஸ் வந்து நமக்கு கிடையாது, நான் ரீட்டெயிலுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அதை பெருசாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. மற்ற கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வேறு எதுவும் இல்லை. இப்போ ஆர்டர் எடுத்த கம்பெனிகளுக்கு நம்ம போவோம் ஒன்றா. இப்போ அடுத்தது ஹாலிடே அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இதோட ஆகஸ்ட் 15 தான் நமக்கு லீவு. நடுவில் லீவே கிடையாது. அப்படின்றப்போ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக நமக்கு இருக்க போகுது. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அடுத்தது வந்து நமக்கு ஆர்டர் எடுத்த கம்பெனிகள் பார்க்கணும் இல்லையா, அதான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். இருங்க பார்த்துருவோம். எஸ், ஆர்டர் எடுத்த கம்பெனிகளில் சில்வர் டச் டெக்னாலஜிஸ் அப்படின்ற அந்த கம்பெனி வந்து மேஜர் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்டரோட வேல்யூ வந்து இப்போதைக்கு மென்ஷன் பண்ணலை. அந்த டேட்டாவை எடுத்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து சிராக் ஹரித் லிமிடெட், இது வந்து மல்டிபிள் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வின்னில் ராணுக் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து மல்டிபிள் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் ஆர்டர் வந்து 10 கோடி, ரெண்டாவது ஆர்டர் 7 கோடிக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஆர்டர் வின்னில் சியாராம் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து சின்ன கம்பெனினால 1.33 crore ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்ரிக்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் மேஜர் ஆர்டர் வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரீமியர் எனர்ஜிஸ் லிமிடெட் ஆர்டர் வந்து மேஜர் ஆர்டர் இன்ஃப்ளோ அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு ஆர்டர் எடுத்த கம்பெனி. ரைட்ஸ் ஆர்டர் எடுத்திருக்கு. 300 crore அப்ராக்சிமேட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. $35 $35 மில்லியன் ஒரு ஆர்டரை வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ ஆர்டர் எடுத்த கம்பெனிகள்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நானும் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெலிகிராம்லேயே காமிச்சிடுறேன் இருங்களேன். இது வந்து நம்ம டெலிகிராமோட ஐடி, அதுலேயே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். தீப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 49 crore ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. சாத்ரிக் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி 9 கோடிக்கான ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பைபேக்கில் செபி வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸில் வந்து
பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஐடி ஸ்டாக்ஸுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பவர் இந்தியா ஹிட்டாச்சி ஃபோக்கஸ், இது வந்து 1000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேபி கிரீன் இன்ஜினியரிங் வந்து 239 கோடிக்கான நியூ ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க. கேபி கிரீன் இன்ஜினியரிங் அதை வந்து நோட் பண்ணிக்கணும். திலீப் பில்டுக்கான 160 கோடிக்கான ரோடு ப்ராஜெக்டை வந்து எடுத்திருக்காங்க ஒடிஷாவிலிருந்து. ஸோ இதெல்லாம் ஆர்டர் எடுத்த கம்பெனிகள். ஓகே, நீங்கள் டெலிகிராம்லேயும் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே டெலிகிராமில் ஒரு ஈவினிங் வந்து நீங்கள் மார்க்கெட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க, ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்கன்னா நம்ம டெலிகிராமில் போயிட்டு என்னென்ன அப்டேட் இருக்குன்னு ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த இடிஎஃப் டேட்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இடிஎஃப்பில் வந்து இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா, கோல்டு பீஸ் சில்வர் பீஸ்லாம் வந்து ஏறலைங்க இன்றைக்கி. ஐடி பீஸ் மட்டும் வந்து 2.3% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. மற்ற பீஸை பொறுத்தவரை டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓரளவுக்கு ஏற்றம் கொடுத்துருக்கு. பேங்க் பீஸ் ஏற்றம் கொடுத்துருக்கு, பெரிய அளவில் ஏறலை. அதே மாதிரி இறங்கினதில் பார்த்தீங்கன்னா சில்வர் பீஸ் வந்து பெரிய அளவில் இறங்கியிருக்கு. 1.8% வரைக்கும் சில்வர் பீஸ் இறங்கியிருக்கு. ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா 1.8% வரைக்கும் இறக்கம் கொடுத்துருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் டிஃபென்ஸ் டவுன் ஆகிருக்கு 1.6க்கு. ஸோ இதெல்லாம் டிஃபென்ஸ் செக்டார் எல்லாமே கொஞ்சம், ஏன்னா டிஃபென்ஸ் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்ததுங்க, அதனால் டவுன் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து இன்றைக்கி வந்து செக்டார் வைஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் வந்து காலையிலேருந்து கரெக்டாக புல்லிஷ்லேயே மெயின்டைன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஐடியில் வந்து நிறைய கம்பெனிகள் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க ஸ்மார்ட் மணி கான்செப்டில் வந்து பையிங்க்கு உள்ள நுழைஞ்சிருக்கு. இப்போ நான் ஐடி செக்டாருடைய சார்ட் காமிச்சோன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதை பாருங்கள், இது வந்து ஐடி செக்டாருடைய சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டில் வந்து இப்போ பையிங்கில் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கு. அதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நௌக்கரிலாம் இன்றைக்கி பார்த்தோம், நௌக்கரிலாம் இதே மாதிரி சார்ட்டு தான் வந்திருக்கும். இந்த சார்ட் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டாக்கும். ஸோ நல்ல டவுனுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு கரெக்டான ஒரு சப்போர்ட்டில் வந்து எடுத்திருக்கு. அதுவும் புல்லிஷ் கேண்டில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஹோப் கொடுக்குது, இது வந்து தொடர்ந்து ஏற்றம் கொடுக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்குது. அதனால் நிறைய பேர் ஐடி செக்டார் சைடு வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி உள்ளே வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கோல்டு வந்து டெம்பரவரியாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி அதாவது டெம்பரவரியாக இறங்குறதுக்குனா ரொம்பலாம் இறங்காது, ஒரு கன்சாலிடேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஏஐ ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்க்குள்ளே அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏஐ ரிலேட்டடாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கிறனால ஐடி ஸ்டாக்ஸ்குள்ளேயும் அந்த ஃபண்டு உள்ளே இன்ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ கோல்டுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் இருக்குது, கோல்டு ஏறுமா ஏறாதா அப்படின்றத ஒரு முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, 4 டேட்டா வந்து கிடச்சிருக்கு. அந்த 4 டேட்டாவையும் கோல்டுக்குன்னே செப்பரேட்டாக அடுத்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள். கோல்டு சம்மந்தமாக வீடியோ வேணுன்றவங்க அடுத்த வீடியோவை பாருங்கள். அதில் கம்ப்ளீட்டாக அந்த கோல்டுக்கு என்னென்னலாம் ப்ரெடிக்ஷன் இருக்குது, கோல்டு கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்ற எல்லா டேட்டாவையும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அந்த வீடியோவில். அடுத்தது உலக சந்தையில் என்ன நடந்துட்டு வருது அப்படின்றத பார்த்துருவோம். கமாடிட்டி மார்க்கெட்டையும் சேர்த்து க்ரூட் ஆயிலை பொறுத்தவரை, பிரெண்ட் க்ரூடை பொறுத்தவரை $72 $72.6 இருக்குது. அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மத்தியான வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அந்த வாருக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அந்த ப்ரைஸ்க்கு க்ரூட் ஆயில் வந்துருச்சு. 70 72 இந்த சைக்கிளிங்குள்ளே தான் சுற்றுது. மேக்ஸிமம் 73 போகுது, அதுக்கு மேலே வந்து போகலை. அதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸை ஓரளவுக்கு வந்து சஸ்டெயின் பண்ணிட்டாங்க 70லேருந்து 73க்குள்ளேயே. அது வந்து நமக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. இப்போ வரைக்கும் க்ரூட் ஆயில் அதே ப்ரைஸில் தான் இருக்குது. அடுத்து வந்து நமக்கு கோல்டை பொறுத்தளவில் யூஎஸ் மார்க்கெட்டில் கோல்டு வந்து கொஞ்சம் நியூட்ரலாக வந்திருக்கு, ஆனால் நம்ம மார்க்கெட்டில் இறங்கியிருக்கு. ஸோ அப்போ இந்த ஏற்றத்தை வந்து நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு வரைக்கும் இப்போ 104 புள்ளிகள் வந்து நெகட்டிவில் இருக்குது. 24,388 லெவலில் இருக்குது. நம்மளுடைய நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 24,410 இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 20 புள்ளிகள் வந்து நம்ம நெகட்டிவில் தான் வந்து கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி சில்வர் பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ் மார்க்கெட்லேயும் வந்து சில்வர் வந்து கொஞ்சம் மைல்டாக டவுனில் காமிச்சிருக்காங்க, ஏறலை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மற்றபடி டெலிகிராமுடைய அந்த அவங்களுடைய டான் காயின் பார்த்திங்கன்னா 4.9% வரைக்கும் டவுனில் இருக்குது. பிட்காயின் வந்து 63க்கு போயிருக்கு. ஓகே, மிகப்பெரிய டவுன் ஆன 58 எல்லாம் டச் பண்ணிவிட்டு இப்போது 63ல் இருக்குது பிட்காயின். இது வந்து பெரிய விஷயங்க. 63லாம் வந்து 70க்கு கீழே போனதே பெரிய விஷயம். அது அந்த $58,000 தொட்டது வந்து பெரிய விஷயம் பிட்காயின். ஸோ பார்ப்போம் பொறுத்து இருந்து என்ன நடக்குதுன்னு பிட்காயினில். பிட்காயின் வந்து மிகப்பெரிய அளவில் டவுனில் இருக்குது. ஸோ நிறைய பேர் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி அந்த சைடு போகிறாங்க. அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது குளோபல் மார்க்கெட் பாருங்கள். இந்த குளோபல் மார்க்கெட்டில் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் கிடச்சதுன்னா நமக்கு வந்து இன்னும் நல்லாவே வந்து மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்துருக்கோம். முடியும் பொழுது பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. இப்போ வரைக்கும் வந்து எல்லாமே பாசிட்டிவில் தான் காமிச்சிருக்காங்க. நாஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா 1% வரைக்கும் ஏற்றத்தில் தான் காமிச்சிருக்கிறாங்க. யூரோப்பியன் மார்க்கெட்டை பொறுத்தளவில் நமக்கு சிஎஸ்சி பாசிட்டிவில் இருக்குது, எஃப்டிஎஸ்சி பாசிட்டிவில் தான் இருக்குது.
ஓகே, டாக்ஸ் மட்டும் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி 4 புள்ளிகள் பாசிட்டிவ்னு காமிச்சிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், கோஸ்பி பாருங்கள் 5% வரைக்கும் டவுன் ஆயிருக்குங்க. தாய்வான் வந்து 2.3% டவுன் ஆயிருக்கு. ஜப்பான் மார்க்கெட்டு நிக்கி 2.17 வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம தான் கொஞ்சம் பாசிட்டிவில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் யூகே மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் 3 தான் பாசிட்டிவில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது லாங் பில்டப் ஸ்டாக்ஸில் பாருங்கள், ஜூபிலண்ட் ஃபுட்ஸு, நௌக்ரி, பேடிஎம், பாலிசி பஜார், ஸ்விக்கி, டைட்டன் இதெல்லாம் வந்து நமக்கு லாங் பில்டப்பில் ஃபில்டர் ஆயிருக்கு. ஓகே, அப்போது இது வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்பொழுது இந்த 6 கம்பெனிகளில் எது ரிவர்ஸில் வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும். நௌக்ரி கொடுக்குது, ஜூபிலண்ட் ஃபுட்டு செக் பண்ணணும், டைட்டன் வந்து செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நிறுவனங்களில் கரெக்டான ஒரு அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் எந்த இடத்துல உள்ள நுழையணுன்றதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி ஷார்ட் கவரிங்கில் இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீரோ மோட்டோ கார்ப் இருக்குது ஷார்ட் கவரிங்கில். ஸோ இதுவும் எந்த இடத்துல இருக்குன்றதை பார்க்கணும். ஷார்ட் எவ்வளோ தூரம் நடந்திருக்குன்றதை பார்க்கணும். ஷார்ட் கவரிங்கில் இது வந்திருக்குன்னா எவ்வளோ ப்ரைஸ் ஷார்ட் நடந்திருக்கு, அதனோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கணும். அந்த பர்சன்டேஜை பார்த்துட்டோம்னா நம்ம வந்து இதில் ஒரு ஐடியா இருக்கும், இதில் வந்து ஏதாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமான்றதை தேட முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்தது ஷார்ட் பில்டப் இறங்குறதுக்கான வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், பிஎஸ்சி, கொச்சின் ஷிப்யார்டு, டிஎல்எஃப் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. லிக்விட்லேயே நிறைய கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. ட்ரெண்ட்டு, எம்சிஎக்ஸ், எல்என்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்போ செல்லிங் சைடு நம்ம போகிறதே இல்லை. ஆப்ஷன்ஸில் தான் செல்லிங் சைடு போகிறாங்க, இல்லை ஃபியூச்சர்ஸில் போகிறவங்க போவாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நார்மலாக இதில் போகிறது இல்லை. அதனால் ஷார்ட் பில்டப்பை எதுக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கிற கம்பெனி ஏதாவது ஷார்ட் பில்டப்புக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஷார்ட் பில்டப்பை போய் பார்க்குறோம். புரியுதுங்களா? ஸோ ஷார்ட் பில்டப்பை பார்க்குறது மட்டும் இல்லை, இது வந்து லாங் அன்வைண்டிங்கும் நம்ம பார்ப்போம். இப்போ லாபத்தில் இருக்கிற கம்பெனி வந்து லாங் அன்வைண்டிங் நடக்குதுன்னா அந்த இடத்துலையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வருவோம். ஷார்ட் பில்டப்னா புதுசாக அது இறங்கிறதுக்கு வாய்ப்பு ஷார்ட் பில்டப் கொடுக்குறாங்கன்னா அப்போ வந்து லாங் டேர்மில் நம்ம ஹோல்டிங்கில் வச்சுருக்கோம்ப்பா, இது கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குன்னா அப்பயும் வந்து அதை எக்ஸிட் பண்ணுறதுக்கு இந்த லாங் அன்வைண்டிஙங் ஷார்ட் பில்டப்பையும் பயன்படுத்திக்குவோம். உள்ளே என்ட்ரா ஆகிறதுக்கு தான் வந்து லாங் பில்டப்பையும் ஷார்ட் கவரையும் பயன்படுத்திக்குவோம். மொத்தம் 4 இருக்குங்க, லாங் பில்டப்பு, ஷார்ட் பில்டப்பு, ஷார்ட் கவரிங்கு, லாங் அன்வைண்டிங். ஓகேவா? அந்த 4 இருக்குது. 4த்தையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இப்போ வந்து இதை பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது பாருங்கள், டாப் கைனர்ஸில் வந்து பிடபிள்யூஎல், ரைட்ஸு, ஸ்விக்கி, நாட்கோ ஃபார்மா, லேட்டன்ட் வியூ வந்திருக்கு. இது வந்து சிஎன்பிசியில் நிஃப்டி 500 மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஸ்மால் கேப்பில் வந்து நிறைய கம்பெனிகள் இவங்க காமிக்கல. நீங்கள் டோட்டல் மார்க்கெட்டில் போய் என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கம்பெனிகள் மேலே வந்திருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்ல ஐஓஎல் கெமிக்கல்ஸ்லாம் பயங்கரமாக ஏறி இருந்தது. என்ன காரணம்? ஐஓஎல் கெமிக்கல்ஸுக்கு ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, A+ ரேட்டிங்க்கு கொடுத்துட்டாங்க அந்த கம்பெனியை. ஓகே, அதனால் என்னாச்சு, கேர் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணதுமே ஐஓஎல் கெமிக்கல்ஸு 14.23% வரைக்கும் இன்றைக்கி 1 டேயில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரெண்டாவது அதனுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 36% ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஓஎல் கெமிக்கல்ஸுக்கு பக்காவாக வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிருச்சு, கேர் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணதுமே. அதே மாதிரி தான் ஐடிடிசி வந்து அந்த அசட் மானிட்டைசேஷனுக்கு உள்ளே நுழைஞ்சாங்க இல்லையா, 3 சப்சிடரி கம்பெனியை வந்து எடுத்து விட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஐடிடிசி 20% வரைக்கும் அந்த நியூஸ் வந்ததுமே இன்றைக்கி வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் ஷேர் இந்தியா ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி, அது வந்து 19% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. இன்ஃபோ எட்ஜ் 13% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. இன்ஃபோ எட்ஜ் ஐடியில் இருக்கிற கம்பெனிகள் எல்லாம், இன்ஃபோ எட்ஜ்னா என்ன உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த கம்பெனியை வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. ரைட்ஸ் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி, அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா 175 கோடிக்கான ஆர்டரை வந்து வின் பண்ணியிருக்காங்க ரைட்ஸ். ஓகே, 175 கோடிக்கான ஆர்டரு, ட்ரேடிங் வால்யூம் வந்து 10 மடங்கு அதிகமாகிடுச்சு. 175 கோடிக்கு ஆர்டர் எடுத்துச்சுன்னொன்னே சிங்கிள் டே கெயினில் வந்து ரைட்ஸ் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கு. ஹையஸ்ட்டு சிங்கிள் டே கெயின் ரைட்ஸ் 9%. அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்குக்கும் ஏறுறதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஆப்ஷன்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ காலையில் நிஃப்டி என்ன பண்ணிச்சு, காலையில் ஏற்றம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகளுக்கு மேலேயே ஏற்றம் கொடுத்தது. அதாவது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 24,400 ஓப்பன் ஆகி டவுன் வந்து 24,420 வரைக்கும் போச்சு. 420லேருந்து ஃபுல்லாக மேலே ஏறி 520, 100 புள்ளிகள் ஃபுல்லாக அப்பு. அங்கேருந்து ஏறினோன்னே என்ன ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக புட் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக கரைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா செகண்ட் ஹாஃப் கரெக்டாக 12 மணிக்கு இறங்க ஆரம்பிச்சிது. 529லேருந்து 350 வரைக்கும் ஃபுல்லாக டவுன். புரியுதுங்களா? 529 புள்ளிகளில் இருந்து 24,520
29லேருந்து 24,500 கட் பண்ணி 400 கட் பண்ணி 350 வந்து தொட்டிருக்கு. ஓகேவா? நிஃப்டி அந்த அளவுக்கு வந்து இறக்கம் கொடுத்துருக்கு. காலையில் ஏறிச்சு, மத்தியானம் ஃபுல்லாக டவுன். அதனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரைஞ்சி போச்சு. கால் ஆப்ஷன்ஸில் ஒரு சில கால் ஆப்ஷன்ஸ் அதுவும் ஃபுல்லாக கரைஞ்சி தான் போயிருக்கு. கால் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக கரைஞ்சி தான் போயிருக்கு. புட் ஆப்ஷன்ஸ் அது கொஞ்சம் ப்ரீமியம் இருந்தது. ஸோ நல்ல ஆப்ஷன் செல்லருக்கான மார்க்கெட் தான் இன்றைக்கி. நார்மலாக எக்ஸ்பைரி டேனா அப்படி தான் இருக்கும். ஓகேவா? அதனால் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. மொத்தமாக மார்க்கெட்டில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி 3,384 கம்பெனிகள் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதில் அட்வான்சஸ் 1,188 கம்பெனிகள் அட்வான்சஸ், டிக்ளைனில் 2,083 கம்பெனிகள் டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி மார்க்கெட் முடியும் பொழுது நெகட்டிவ் பக்கம் வந்து திரும்பியிருக்கு. இதை வந்து நம்ம எக்ஸ்பைரி டேன்றனால இந்த டவுனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. ஓகே, ஏன்னா பெரிய அளவில் டவுன் ஆகலை, 30 புள்ளி தான் டவுன் ஆயிருக்கு. அப்போ நாளைக்கு நம்ம புல்லிஷை வந்து கூட எதிர்பார்க்கலாம். எஃப்ஐஐ டேட்டா, டிஐ டேட்டா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஒரு 6:30 மணிக்கு கொடுத்துருவாங்க. நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணி எல்லாரும் அப்டேட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, இன்னும் 2 வீடியோ வந்து ஒன்று இந்த மாதத்துக்கான நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து கோல்டு ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்றதுக்கான ஃபியூச்சர் பாசிட்டிவில் தான் இருக்குது. இருந்தாலும் என்னென்ன டேட்டா வந்திருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போட்டுறேன். இந்த 2 வீடியோ கமிட் பண்ணியிருக்கேன். அது 2 வீடியோ நான் போட்டுறேன். ஓகே, தொடர்ந்து பாருங்கள். வேறு என்ன முக்கியமான டேட்டா இதனால் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏதாவது டேட்டா வேணும்னா அதை வந்து நான் ஷார்ட்ஸ்லையோ அல்லது வீடியோவோ பதிவு பண்ணிடுறேன். ஓகே, ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. போஸ்ட் மார்க்கெட் வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.